சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். விஜயா வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க, "என்ன பார்வதி நீ பண்ணிட்டு இருக்கிறது சரியில்ல. என்னவோ அந்த ஆளு உன்ன பார்க்குறதும், நீ அவன பார்க்குறதும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏற்கனவே பிரச்சனை ஆனது பத்தலையா? இதுல நீ வேற சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ லிமிட்டா இருந்துக்கோ பார்வதின்னு" சொல்லிட்டு விஜய கூப்பிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷ் வந்து கரெக்ட்டா முத்துவோட கார்லயே வந்து ஏறிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் சரியில்ல. என்னால இப்போதைக்கு கார் ஓட்ட முடியாது. அதனால உன் கார்ல வரேன்னு சொல்லிட்டு முத்துவோட கார்ல ஏறி போயிட்டுருக்காங்க. அப்போ மனோஜுக்கு கால் பண்ணி, "மனோஜ் என்ன மன்னிச்சிடுறா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கும்? இவன் செம்மத்தியா எங்கேயோ அடி வாங்கியிருக்கான்னு மட்டும் தெரியும். போட்டு வாங்கலாமான்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு சந்தோஷ் கிட்ட போட்டு வாங்குறாங்க. அப்போ வந்து சந்தோஷ் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. "ஆமா, இந்த மாதிரி தான் நான் தான் ஐடியா குடுத்தேன். அவன் போயிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணி நல்லா வசமா அடி வாங்கிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க. "ஓ, இதுதான் மேட்டரா?" அப்படி முத்துக்கு ஒரு யோசனை வருது. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு ராஜாவும் ராணி வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு, நீ பண்ணுற வேலையில எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ நீங்கள் 2 பேரும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "அதெல்லாம் வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்கிறாங்க. "அப்படி வர முடியாதுன்னா இப்போது ரொம்ப டேமேஜ் ஆக வேண்டியதாக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாவும் ராணியும் வீட்டுக்கு வர்றது ஒத்துக்கிறாங்க. அங்கே வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தோஷம் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து கேட்குறாங்க, "எதுக்குடா இப்படி எல்லாரையும் கூட்டு வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. "டார்ச்சர் பண்ணுறேன், நான் உனக்கு இங்கே ஒரு சம்பவம் நடக்க போது கேளுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. "என்ன சம்பவம்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "உன் பையன் நல்லாவே ஒரு பாராட்டு விழா நடத்த போகிறோம் இப்போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "ஏன்டா என்ன ஆச்சுன்னு" சொல்லிட்டு சொல்கிறப்போ, "உன் பையன் காப்பாற்றின பொண்ணு நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கு, அப்படியே மான மரியாதை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க முத்து. அப்போ வந்து ராஜாவும் ராணியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததை பார்த்துட்டு மனோஜுக்கு ஒன்றுமே புரியல. ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ வந்து அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, "என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் இவன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ரோகிணி திட்டுறாங்க, "திரும்ப திரும்ப பொய் சொல்லாதடி, உனக்கு அசிங்கமா இல்லையா? உன் கருப்பில் விளையாடிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சொல்கிறாங்க, "இல்லைம்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா, நம்பாதீங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "சந்தோஷ் தான் ஐடியா கொடுத்தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ எல்லாரும் சந்தோஷம் திட்டுறாங்க. "எதுக்கு சந்தோஷ் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஐடியாவை கொடுத்தா" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம், "நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு" சொல்கிறாங்க. முத்து வந்து சொல்கிறாங்க, "இதெல்லாமே நடந்து போச்சு, ஆனது ஆயிடுச்சு, இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்காப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து, "தெரியலையடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "மொத்தத்தில் இவன் 4 பொம்பளைங்கிட்ட அடியும் வாங்கிட்டான், அசிங்கப்பட்டுட்டான், ஊரே பார்த்துடுச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? வேற வழி இல்லை. இவனை மாதிரி ஒரு பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம தான் அசிங்கப்படணும். போயிட்டு இப்போ எல்லாமே ஆதாரம் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஏற்கனவே தப்பாக பேசியிருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா சொல்கிறாங்க, "என்னடா அவன் உன்னை அண்ணாடா, நம்ம வீட்டு பையன்டா, அவன் மேலேயே குறை சொல்கிற நீ? என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "அவன் ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட பழகின்னு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பணத்தை திருடி ஓடினவன் தானே. இதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் பண்ணுவான்னு வாய்ப்பு இல்லைன்னு என்ன நிச்சயம்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராணிக்கிட்ட போயிட்டு, "இதுதான் என் அம்மா காலில் விழுன்னு" சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.